பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு நிறைய மனுஷங்க அவங்க மனுஷங்கள்ட்டே மாறி மாறி சில வாக்குகளை கொடுத்து நிறைவேற்றுகிறாங்க, சம்டைம் நிறைவேற்றாம போறாங்க. இப்படி மனுஷங்க சம்டைம் ஏமாத்தலாம். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து வாக்குரைத்தவர்னா அவர் மாறாதவர். ஆபிரகாம், அவருக்கு சாத்தியமே இல்லை. அவருக்கு 100 வயதாகிற போதும் அவருக்கு குழந்தை பிறக்குங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய சரீரம் பலவீனமா இருந்துச்சு. பாருங்க, சாராளுடைய கற்பம் செத்து போகிற நிலைமையிலும் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, நான் ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்துவேன், உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கறாங்க. பாருங்க, ஏசப்பா சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? அதை விட ஆபிரகாம் அதிகமா விசுவாசித்தாங்க. அவங்க கர்த்தர் கொடுத்த வாக்க அப்படியே நம்பி அதை நீதியா அவங்களுக்கு மாறிட்டு பாருங்க. ஏசப்பா ஆபிரகாமுக்கு அழகா 100 வயதாகும் போது குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். இதே மாதிரிதான் உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பார். வேதாகமத்தில இருந்து கர்த்தர் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்திருப்பாங்க. அது நிறைவேறும், அது கண்டிப்பா நிறைவேறும். ஆனா தாமதிக்குமா இருக்கும். ஆனா ஏற்ற நேரம் வரும்பொழுது இயேசப்பா நிறைவேற்றுவாங்க. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எந்த தேசத்துல இருக்கணும்னு கூட முன்குறித்து எனக்கு வாக்கு கொடுத்தார். அதன்படியே கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி தந்தார். நிறைய காரியங்கள்ல கர்த்தர் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை எனக்கு தந்திருந்தார். அதே போல கர்த்தர் நிறைவேற்றினார். இதே போல உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது விசுவாசமான காரியம். அதாவது ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு அதை பற்றி கொண்டு ஜெபிப்பீர்களானால் அது நீதியாக எண்ணப்படும். ஏசப்பா உங்க விசுவாசத்திற்கு ஏற்ப உங்க பலனை அதை நீங்க அறுவடை பண்ணுவீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்புங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் அவர் ரெடியா இருக்கிறாரு. உங்களுக்கு அற்புதம் செய்ய நீங்க ஜெபிப்பீங்கன்னா நிச்சயம் அது நடக்கும். ஆமென்.